இதை கவனிச்சிருக்கீங்களா? கிரானி கேம்ல அந்த டெடி பியரை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தொட்ட உடனே எதுவும் சொல்லாமலே கேம் நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுது. அந்த டாயை எடுத்த உடனே வீட்டுக்குள்ள அட்மாஸ்பியர் மாறுது, பேக்ரவுண்ட் சவுண்ட் கிரீப்பி ஆகுது, கிரானி வேகமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த டெடி பியர் ஒரு சாதாரண ஐட்டம் இல்லைன்னு நமக்கு புரியும். இது கிரானிக்கு முக்கியமான ஒரு பொருளா இருக்கலாம், இல்லனா இந்த வீட்டுல முன்னாடி இருந்த ஒருத்தருக்கு சேர்ந்ததா இருக்கலாம். அதனாலதான் அந்த டெடி பியரை தொட்ட உடனே கேம் பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது. அது பிளேயருக்கு இந்த வீட்டுல சில விஷயங்களை தொடக்கூடாதுன்னு சைலண்ட் வார்னிங் கொடுக்குது. கேம்ல நேரடியா யாருன்னு சொல்லப்படல, ஆனா க்ளூஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தா 2 ஸ்ட்ராங் பாசிபிலிட்டிஸ் கிடைக்குது. முதல்ல இந்த டெடி பியர் ஒரு ப்ரீவியஸ் விக்டிமோட பிலாங்கிங்கா இருக்கலாம். ஷெட் மேல இருக்கிற ஹெல்ப் மெசேஜ், டர்ட் ரூம்ல கிடைக்கிற நோட், இதெல்லாம் இந்த வீட்டுல பல பேரு முன்னாடியே ட்ராப் ஆயிருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணுது. அதில் ஒருத்தர், குறிப்பா ஒரு யங்கர் பர்சன் அல்லது சைல்டோட மெமரியா இருந்தா டெடி பியர் இருந்திருக்கலாம். அதனாலதான் நம்ம அதை டச் பண்ற உடனே கிரானி அக்ரெசிவா ரியாக்ட் பண்றா. இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா, இந்த டெடி பியர் கிரானியோட பாஸ்டுக்கு ரிலேட்டடாக இருக்கலாம். ஒரு காலத்துல கிரானி ஒரு நார்மல் ஹியூமனா இருந்திருக்கலாம். அந்த டெடி பியர் அவளோட லைஃப்ல முக்கியமான ஒருவரை ரிமைண்ட் பண்ற ஆப்ஜெக்டா இருக்கலாம்.